கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவபலன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 10:12 இப்படியாக சொல்கிறார். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று விழுந்து போகிற அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜாக்கிரதையோடும் எச்சரிக்கை அற்றவர்களாய் இருந்தது நிமித்தமே விழுந்து போனதை நாம் காணலாம். காரணம், ஒருவர் தன்னை ஆவிக்குரிய வாழ்வில் வலிமையானவன் பலவான் என்று எண்ணுவது தவறல்ல. ஆனால் தாழ்மை இல்லாமல் வாழ்வதும் அசதியாய் வாழ்வதுமே தங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று அறியாது இருக்கிறார்கள். நாமும் கூட பாவத்தை எளிதாய் மேற்கொண்டு விடலாம் என்றும் சோதனைகளை எளிதாய் கடந்து விடலாம் என்றும் நம்முடைய மாம்ச பலத்தினாலே விழுந்து போகிறதை காணலாம். ஆமென். பிரியமானவர்களே, நாம் நம்மை உயர்த்தும் போது விழுந்து போகிறோம். நான் என்று எண்ணும் போது பிசாசினால் விழத்தள்ளப்படுகிறோம். இப்படி இருக்க நாம் விழுந்து போனதை கூட அறியாதபடி நான் சரியாய் நிற்கிறேன், சரியாய் நடக்கிறேன், நான் சரிதான் என்று எண்ணுவதே இதற்கு முழுமையான காரணம். இவைகளை எப்படி மேற்கொள்வது? நாம் எப்படி ஆவிக்குரிய வாழ்வில் ஜெயமாய் வாழ்வது? நான் எவ்வாறு இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று எண்ணுகிற உங்களை பார்த்து பரிசுத்த வேதம் உரைக்கிறதாவது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். என் சகோதரரே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது அவசியமானது. நம் ஒவ்வொருடைய ஜெப நேரங்கள் குறைய குறைய நாம் ஆவியில் பலவீனமாய் மாறுகிறோம் என்பதை அறியுங்கள். இது நிமித்தமே பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, சோதனைகளில் ஜெயம் பெற முடியவில்லை. உலக பெருமையும் புகழ்ச்சியும் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் முடிகிறது. ஆகவே ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், தாழ்மையோடு கர்த்தரை சேவியுங்கள். நம்மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் நம்மை விழுந்து போகாதபடி எச்சரிக்கையோடும் எல்லா ஜாக்கிரதையோடும் வாழும்படி செய்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தரித்திருக்க செய்து ஜெயமான ஆவிக்குரிய வாழ்வை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.